மனுஷங்களுக்கு மனித உயிர்களுக்கு எதற்காக விடுமுறை என்பது தேவைப்படுகிறது? வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை என்பது எதனால் தேவைப்படுகிறது? விடுமுறை தினத்தை கடந்து விட்டால் நம்ம ஒரு புதுப்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்மை புதுப்பித்துக் கொள்வது. விடுமுறை எதற்காக நமக்கு தேவைப்படுகிறது? பிற உயிரினங்களுக்கு விடுமுறையே கிடையாது. அது மாதிரி சூரியனுக்கெல்லாம் விடுமுறையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அன்றைக்கி லீவ் எடுத்துக்குது அப்படின்னு எதுவும் இருக்கா? எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது இயங்கி கொண்டே இருக்குது. இயற்கையில் எல்லாமே விடுமுறையை எடுத்துக்காமல் தான் இருக்குது. எல்லா உயிரினங்களுமே ஆடு மாடு நாய்களோ நரிகளோ அவங்க பறவைகளோ அவைகளுக்கெல்லாம் விடுமுறையே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம உணவை தேட போக வேண்டாம், கூட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த பறவைகளும் இருக்கிறது கிடையாது. ஓய்வாக எல்லா நாளும் ஒரே நாள் தான் அவைகளுக்கு. அப்போது இயற்கையோட தன்மை என்ன, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இயற்கையோட ஒரு நடைமுறை. அப்போது மனித உயிர்கள் மட்டும் ஏன் விடுமுறை எடுத்துக்கிறாங்க? அவங்களுக்கு ஏன் விடுமுறை என்பது தேவைப்படுகிறது அப்படின்னா, மனித உயிர்களோட வாழ்க்கை என்பது கடினமானது, செயற்கையானது, எளிதானது கிடையாது. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட அது செயற்கையானதாக கூட இருக்குது. இது இயற்கையானது கிடையாது, இயற்கையான வாழ்க்கை கிடையாது. இந்த மாதிரி குடும்பம் விவசாயம் பண்ணி வாழ்கிறது அதெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்ட ஒரு செயற்கையான ஒரு நடைமுறை, கடினமான ஒரு நடைமுறை. அதனால்தான் அந்த கஷ்டத்துலேருந்து நாம் விடுவிச்சுக்கணும். நமக்கு ஓய்வு என்பது தேவைப்படுகிறது. விடுமுறை என்பது அதனால்தான் நமக்கு தேவைப்படுகிறது. மனித வாழ்க்கை எந்த மாதிரி கஷ்டமானது அப்படின்னா, பிற குடும்பமாக வாழ்கிறது, விவசாயம் பண்ணி அதன் உணவை உற்பத்தி பண்ணுறது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்பது, தினசரி குளிப்பது, பல் துலக்குவது, அது மாதிரி நமக்கு மட்டும் வாழாமல் பிறருக்கு உதவி செய்து வாழ்வது, இது எல்லாமே செயற்கையானது தான். இயற்கையில் இதெல்லாம் கிடையாது. அந்த செயற்கையானது தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். ஆனால் அது கஷ்டம், அது ரொம்ப ஏன்னா இது இயற்கையானது கிடையாது. அது இயற்கையானதுங்கிறது ரொம்ப எளிதானது. பிற உயிர்களோட வாழ்க்கை பாருங்கள், ரொம்ப எளிதானது. அவை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பல் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை, குடும்பம், மனைவி, கணவன், அப்படி திருமணம் இப்படி எதுவுமே கிடையாது. நட்பு எதுவும், பிறருக்கு உதவி எதுவும் செய்கிறது கிடையாது. கூட்டமாக வாழும், அவ்வளோதான். அப்படி ரொம்ப எளிதாக வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடையாது. அதனால் நமக்கு பாதுகாப்பை காரணம் காட்டி தான் நாம் ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம எப்படி செயற்கையாக கஷ்டப்பட்டு ஏன் வாழ்கிறோம் அப்படின்னா, அதனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அந்த பாதுகாப்பை காரணம் வச்சு தான் நம்ம செயற்கையாகவும் கஷ்டப்பட்டும் வாழ்ந்துட்டுருக்கோம். விவசாயம் பண்ணி வாழ்கிறது, நம்ம விவசாயமே பண்ணாமல் வேலைக்கே போகாமல் இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது, அதை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடலாம்னா இன்னும் வாழ்க்கை ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டெய்லி வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, தாராளமாக பழங்கள் இருக்குது, எவ்வளோ வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த உலகம் முழுக்க இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வேலைக்கே போக வேண்டாம், நல்லா இருக்கே, விவசாயமே பண்ண வேண்டாம், அப்போ இன்னும் வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஆனால் அப்படி இங்கே இல்லை, எப்போவுமே அது இருக்காது. அப்படி ஒரு நிலைமை என்றைக்குமே பூமியில் இருக்காது. அதனால் அப்போ நம்ம விவசாயம் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். உணவை தேடி போயிட்டே இருக்க முடியாது. பிற உயிரினங்களை அலைகிற மாதிரி உணவை தேடி நம்ம அலைய முடியாது. உணவை தேடி அலையும் போது அந்த உணவுக்காக சண்டை வந்துடும், மனித உறவுமுறை கெட்டு போயிடும். அப்போ மனித உயிர்களுக்குள் பகைமை வந்துவிடும், மனித வாழ்க்கை கடினமாக மாறிவிடும். அதனால் மனித வாழ்க்கைக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது, பகைமை வந்துவிடக்கூடாது, ஒற்றுமை என்பது இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக நம்ம திட்டமிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும், சும்மா காடு மேடுன்னு அலையக்கூடாது, நாடுவடித்தனமாக இருக்கக்கூடாது. நிலையாக ஒரு இடத்துல வசித்தா தான் குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்க முடியும். குடும்பங்கிறது ஒரு பாதுகாப்பு, கூட்டு குடும்பங்கிறது ஒரு பாதுகாப்பு. நம்ம உரிமையோடு பழகிற ஒரு உறவு முறையோடு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். அப்படி நம்ம திட்டமிட்டு தான் எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் இந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த செயற்கையான வாழ்க்கையை நம்ம வாழுகிறோம். அது மாதிரி நம்ம உணர்வுகளை புரிய மொழியை கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு பாருங்கள், லட்சக்கணக்கான வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மொழியை கண்டுபிடிச்சி நம்ம பேசி, அப்போ மனித வாழ்க்கைங்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் பாருங்கள். மனித வாழ்க்கைங்கிறது பிற உயிர்களோட வாழ்க்கையோட கொஞ்சம் கூட ஒப்பிட முடியாது, ரொம்ப கடினமானது. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இந்த மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 2 லட்சம் வருஷம் ஆச்சு. அதாவது எப்போ அந்த மனித பரிணாம வளர்ச்சி ஆரம்பிச்சதோ அப்போவே மொழியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் சத்தம் போட்டாங்க, அப்புறமா அந்த ஒலிகளில் திருத்தங்களை சேர்த்து சீர்திருத்தங்களை செய்து வார்த்தைகளாக மாற்றினார்கள், எழுத்து வடிவம் கொடுத்தார்கள். இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி மொழியை பேசுகிறோம். ஒரு மனுஷங்களாக வாழ்கிறதுக்கு ஒரு 2 லட்சம் வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மொழியை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை என்பது கடினமானது. அப்போ இப்படி கடினமாக வாழ்ந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். இது ஆனால் இது செயற்கையானது, ஆனால் இது இயற்கையானது கிடையாது.
ஆனாலும் இது வந்து கடினமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் நமக்கு விடுமுறை என்பது தேவைப்படுகிறது, ஓய்வு என்பது நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இது கடினமான வாழ்க்கை. பிற உயிர்களுக்கு ஓய்வு, அந்த விடுமுறை என்பது தேவையில்லை. விடுமுறை என்பது அவைகளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவை எளிதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவை வந்து எளிதாக இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கைக்கு விடுமுறை என்பதே கிடையாது. ஆனால் மனுஷங்களுக்கு தேவை. ஏன்னா மனுஷங்க வாழ்கிறது கடினமான வாழ்க்கை, செயற்கையான வாழ்க்கை. செயற்கையாக ஒரு கடினமான ஒரு செயற்கைனாலே அது கடினம்தான். அதனால தான் நமக்கு விடுமுறை என்பது தேவைப்படுகிறது. ஒரு நாள் வந்து ஓய்வாக இருக்கலாம். ஒரு நாள் ஓய்வாக இருக்கிற பாருங்க. விடுமுறை என்பது என்னென்னா இயற்கை தான். இயற்கையில் எல்லா உயிர்களும் எப்படி வாழுதோ அது போன்ற ஒரு வாழ்க்கை தான் அந்த விடுமுறை. விடுமுறைங்கிறத விட சும்மா படுத்தே கிடக்கிறது கிடையாது. விடுமுறைன்னா சனி ஞாயிறு விடுமுறைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிற உயிரினங்கள் எப்படி வாழுதோ அது மாதிரி வாழ்கிறோம். நம்ம தானே அது. பிற உயிரினங்கள்னா என்ன, நம்மளும் ஒரு உயிரினம் தானே. இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான். செயற்கையான ஒரு வாழ்க்கையை 5 நாள் வாழ்கிறோம். அப்புறம் சனி ஞாயிறு ஆனால் இயற்கையான வாழ்க்கை வாழ்கிறோம். இயற்கையான வாழ்க்கையை தான் நம்ம விடுமுறைன்னு சொல்லிக்கிறோம். யாருக்கும் பயப்படாமல், அதாவது முதலாளி ஐயோ கம்பெனி போகணுமே, ஆஃபீஸ் போகணுமே, இந்த மாதிரியான பயம் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையாக பிற உயிரினங்கள் எப்படி வாழுது, அப்படியே போகுது, என்னதோ பண்ணிகிட்ருக்கு, உணவை தேடுது, சாப்பிடுது, அப்படி படுக்குது, தூங்குது, விருப்பப்பட்டது செய்துக்குது. எந்த வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் விருப்பப்பட்டது. நீ எப்போ வேணாலும் குளிச்சிக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம், உட்காரலாம், யாருக்கும் பயப்படாமல். அதுதான் இயற்கையான வாழ்க்கை. அப்போது விடுமுறைங்கிறது என்னென்னா இயற்கையான வாழ்க்கை தான். அப்போ மற்ற ஒர்க்கிங் டேஸ்னால் என்னது, வேலை நாட்கள்னால் என்னது, செயற்கையான வாழ்க்கை. செயற்கையான வாழ்க்கை தான் நம்ம 5 நாள் வாழ்கிறோம். அப்புறம் 2 நாள் வந்து அது விடுமுறை நாட்களாக ஆகிவிடுகிறது. 2 நாள் இயற்கையான வாழ்க்கை வாழ்கிறோமா. இயற்கையான வாழ்க்கை தான். செயற்கையான வாழ்க்கையிலேருந்து உங்களை நீங்கள் விட்டுக்கிறீங்க, அது விடுகிற முறை. செயற்கையான வாழ்க்கையிலேருந்து உங்களை நீங்களே விடுவித்து கொள்கிற ஒரு முறை தான் விடுமுறை. நம்ம செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். திட்டமிட்டு இத்தனை மணிக்கு வரணும், இவ்வளோ வேலை செய்யணும், இந்த மாதிரி இதெல்லாம் பின்பற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நடைமுறைகளை உருவாக்கி ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கையை 5 நாள் வாழுகிறோமா. அப்புறம் லீவுனா என்ன, விடுமுறைன்னா என்ன, அந்த செயற்கையான ஒரு வாழ்க்கை முறையிலேருந்து உங்களை நீங்களே விடுவித்து கொள்கிற ஒரு முறை தான் விடுமுறை. விடுவித்து கொண்டு இயற்கையாக வாழ்ந்துக்கோங்க, இயற்கையாக இருந்துக்கோங்க. யாருக்கும் பயப்படாமல், எந்தவித பயமும் இல்லாமல், எவ்வளோ நேரம் தூங்குங்க, எவ்வளோ நேரம் தூக்கம் வந்தால் தூங்குங்க, படுத்து ரெஸ்ட் எடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், போய் விளையாடுங்க, ஆடணும், பாடுங்க, பொழுதுபோக்கு சும்மா ஜாலியாக இருங்க. அப்புறம் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா, 2 நாள் இயற்கையாக வாழ்ந்துட்டிங்களா, இப்போ வாங்க திரும்பவும் வந்து திங்கக்கிழமை வந்தவுடனே செயற்கையாக வாழ ஆரம்பிச்சிருங்க. அந்த கஷ்டமான அந்த வாழ்க்கை முறை. செயற்கையாக போய் ஆஃபீஸ் போகணும், காலையில் எந்திக்கணும், குளிக்கணும், போயிட்டு பல் விளக்கணும், போய் ஆஃபீஸ் போகணும், அங்கே அல்லது தொழிற்சாலைக்கு போகணும், அங்கே வேலை பார்க்கணும். ஒரு செயற்கையாக ஒரு 5 நாள் வாழ்க்கை, செயற்கையான வாழ்க்கை முறை. அப்புறமா 2 நாள் செயற்கையான வாழ்க்கை முறையில் அதை வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம அதை கடைப்பிடிக்க முடியும். என்றைக்காவது நமக்கு அதுக்கு ஒரு விடுமுறைங்கிறது நமக்கு தேவை. அப்புறம் சனி ஞாயிறான செயற்கையான வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு ஒரு விடுகிற முறை. செயற்கையான வாழ்க்கையிலேருந்து வாழ்க்கையை வாழ்வதை நீங்கள் விடுவித்துக் கொள்கிறீர்கள். செயற்கையான வாழ்க்கையிலேருந்து நீங்கள் விடுவித்து கொண்டு வாழ்கிறீங்க. அதுக்கு பேர் தான் விடுமுறை. செயற்கையான வாழ்க்கையிலேருந்து உங்களை நீங்களே விடுவித்து கொள்கிற ஒரு முறைக்கு பேர் தான் விடுமுறை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் விடுமுறைனா அது வந்து சும்மா கிடக்கிறதில்ல, இயற்கையாக வாழ்கிறது. இயற்கையாக எப்படி பிற உயிரினங்கள் வாழுதோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே படுக்கலாம், தூங்கணும்னா அதுக்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இயற்கையான வாழ்க்கை முறை என்றாலும் விடுமுறை என்றாலும் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நீங்கள் இயற்கையாக வாழ்ந்துக்கலாம். அதனால் விடுமுறை என்பது நமக்கு தேவை. அப்போ தான் நமக்கு தெரியும் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது எவ்வளோ செயற்கையானது. செயற்கையான வாழ்க்கை முறைக்கும் இயற்கையான வாழ்க்கை முறையான உள்ள வித்தியாசம், விடுமுறைனா என்ன, ஏன் விடுமுறை என்பது தேவை அப்படிங்கிற அப்போ தான் நமக்கு தேவை. அப்போ தான் நமக்கு புரியும். இதுதான் விடுமுறைக்கான விளக்கம். அதனால் விடுமுறை என்பது வந்து இப்போ உள்ள இயந்திர அறிவியல் உலகத்துக்கு மட்டும் கிடையாது. 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, அங்கேயும் வந்து விடுமுறைங்கிறது உண்டு. நான் வடிவமைத்த அந்த ஒரு ஊரை நான் வடிவமைச்சிருக்கேன். அந்த ஊரில் மக்களுடைய வாழ்க்கை முறை, அதில் வந்து விடுமுறையும் இருக்குது. எப்படின்னா அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, காலையில் எல்லாமே வந்து மணி அடிப்பாங்க. மணி அடித்து ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இயங்குமோ அதுபோல் காலையில் வந்து
6 மணிக்கு எழுந்து மணி அடித்தாங்கன்னா எல்லாருமே எழுந்திருக்கணும். 6 மணிக்கோ 5 மணிக்கோ எப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அவங்க மணி அடிச்சிருவாங்க. மணி அடித்த உடனே எல்லாருமே எழுந்திருக்கணும். அது மாதிரி மணி அடிக்கிற அந்த மாதிரி வழக்கத்தை அப்போ மணியெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். அது ஒன்று. அப்புறம் வந்து மணி இப்போ பள்ளிக்கூடம் மாதிரி தான். அப்புறம் வந்து காலைல மணி அடிப்பாங்க, எல்லோரும் எழுந்திருக்கணும். அப்புறம் 7 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. அந்த காலைல ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே யோகாசனம் ஏதாவது காலை கடன்கள் எல்லாத்தையும் நீ பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு 7 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. போய் விவசாய நிலத்துக்கு உள்ளே போயிடணும். விவசாய நிலங்கிறது தனியாக இருக்கும், குடியிருப்பு பகுதிங்கிறது தனியாக இருக்கும். விவசாய நிலத்துக்குள்ளே போயிடணும் 7 மணிக்கு மணி அடித்த உடனே. அப்புறம் 7 மணி அங்கே விவசாய நிலத்தில் காலைல 7 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் 3 மணி நேரம் விவசாய நிலத்தில் உழைக்கணும். 10 மணிக்கு ஒரு மணி அடிப்பாங்க. அப்போ வந்து விவசாய நிலத்துலேருந்து வெளியே வந்துடணும். மணிங்கிறது அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு ஊருக்கே எப்படி மணி அடிக்க முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் மணி அடிக்கிறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்களுக்கே கேட்குறது கஷ்டம். அப்படின்னா ஒரு ஊருக்கே எப்படி மணி அடிக்க முடியும்? அப்போ மணி அடிக்கிறதுக்கு அங்கங்கன்னு மணியை வச்சுருக்கணும். அப்போ மணி அடிக்கிற பொறுப்பை ஒருத்தர்கிட்ட மட்டுமே விடக்கூடாது. ஒரு இடத்துல நிறைய பேருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும். ஏன்னா அங்கே ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்குது. 30 தெருக்கள் இருக்குது, 300 கூட்டு குடும்பம் இருக்குது. அப்போ மிகப்பெரிய பரப்பளவு. அது ஒரு ஊருங்கிறது ஒரு மிகப்பெரிய பரப்பளவு தான். அப்படி இருக்கும்போது மணி அடிக்கிற பொறுப்பு ஒருத்தர்கிட்ட மட்டுமே ஒரு மணி அடித்து ஒருத்தர் மட்டுமே அடித்து அந்த மணி சத்தம் எல்லாத்துக்கும் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் மணி அடிக்கிற பொறுப்புங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த டைமுக்கு அடிச்சிருவாங்க. டைமுக்கு ஒரு சத்தம் கேட்டினாலே அடுத்தவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது எல்லோரும் ஒரே டைமில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சூரியன் அது திசை எங்கே இருக்குது, எந்த இடத்துல வந்தால் இதை நம்ம மணி அடிக்கிறதுக்கான நேரம் இது அப்படி சூரியனை பார்த்து அவங்க அந்த மணி நேரத்தை கணக்கிட்டு, அங்கெல்லாம் கடிகாரங்கள் கிடையாது. அப்போ அவங்க நேரத்தை எப்படி கணக்கிடுவாங்கன்னா அந்த சூரியன் இருக்கிற திசையை பார்த்து அவங்க வந்து அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க பிரச்சனை. அது அவங்க எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பள்ளிக்கூடம் மாதிரி தான். 10 மணிக்கு ஒரு மணி அடிக்கும். எல்லோரும் விவசாய நிலத்தை விட்டு வெளியே வந்துடணும். அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு மணி அடிப்பாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு மணி அடிப்பாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ன பண்ணணும், அவங்க வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஒரு அரை மணி நேரம் இடைவெளி, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இடைவேளை. அதாவது 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் விவசாய நிலத்தில் வேலை பார்க்கணும். 7 மணிக்கு ஒரு மணி அடித்தா விவசாய நிலத்துக்குள்ளே போயிடணும். அதுக்கு முன்னாடி விவசாய நிலத்துக்குள்ளே போகக்கூடாது. விவசாய நிலங்கிறது ரொம்ப கட்டுப்பாடான ஒரு பகுதி. அங்கே வந்து சும்மா ஏனதானு எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னு அங்கே போகக்கூடாது. அது மாதிரி 10 மணிக்கு மணி அடித்தா அதை விட்டு வெளியில் வந்துடணும். வெளியில் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டில் உள்ளவங்களோட ஏதாவது பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு குடும்பத்தோடைய நண்பரோடைய பேசி சிரிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அந்த பெல் வந்து நிறைய இடங்களில் அடிச்சுட்டே இருப்பாங்க, அடிப்பாங்க. 11 மணிக்கு பெல் அடித்த உடனே அப்போ 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு வேலை வச்சுருப்பாங்க. அதை அவங்க செய்யணும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக செய்கிறது, சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கிறது, நிர்வாக நடைமுறைகள். அப்புறம் வந்து ஏதாவது இப்போ அதாவது பஞ்சாயத்து இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது அவங்க திட்டமிட்டுப்பாங்க. அப்போ 12 மணிலேருந்து 12 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. அப்போ அந்த வேலையை அது வரைக்கும் செஞ்ச வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும். 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அடுத்த வேலை. ஏதாவது காதல் பூங்கா அப்படின்லாம் இருக்குது. ஒரு தெருவில் இருக்கிற காதலிப்பவர்கள், திருமணம் செய்து கொண்டவர்கள் எல்லாரும் அந்த தெருவில் காதல் பூங்கான்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்துடணும். அங்கே வந்து அவங்க காதலிக்கணும். காதலிக்கிற வேலைகளை செய்யணும். அதாவது காதலிக்கிற அந்த குடிசை இருக்கும், ஒரு காதல் பூங்கான்னு இருக்கும். அங்கே இருக்கிற இப்போ ஒரு தெருவில் வந்து 50 ஜோடி இருக்காங்கன்னு வைங்க. 50 ஜோடினா அதில் திருமணம் செய்து கொண்டவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள், அந்த மாதிரி 50 ஜோடி இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிசை கொடுத்துருக்கோம். அந்த குடிசைக்குள்ளே போய் நீ வந்து ஏதாவது காதலிச்சிட்டு இருக்கணும், ரொமான்ஸ் பண்ணு, இல்லை உடலுறவு வைக்கணும். ஆனால் கண்டிப்பாக வரணும். அது ஏன்னா காதலுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் அந்த உலகமே உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இது காதல் பூங்கா. ஒரு மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த நடைமுறை. 1 மணிலேருந்து 1 மணி முடிஞ்சுதான் ஒரு மணி அடிப்பாங்க. உடனே வீட்டுக்கு போயிடணும். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்து ஒரு 1 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்கு. 2:30 வரைக்கும் கூட படுத்து தூங்கு. அப்புறம் ஒரு 2:30லேருந்து ஒரு பெல் அடிப்பாங்க. அப்போ பெல் அடித்த உடனே அப்புறம் திரும்ப வந்து ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடுறதுக்கான நேரம். 4 மணி விளையாடுறது. எல்லாருமே விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். ஆண்கள் தனியாக, பெண்கள் தனியாக விளையாடுவாங்க. ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம். அப்போ 4 மணி வரைக்கும், 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அப்புறமா ஒரு பெல் அடிப்பாங்களா, 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இடைவேளை கூட விடுவாங்க. இடையில ஒரு 10 நிமிஷம் இடைவேளை கூட விடுவாங்க. அந்த மாதிரி அவங்க திட்டமிட்டுப்பாங்க. அப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கலை பூங்காவுக்கு வந்துடணும். கலை பூங்காவுக்கு வந்து ஆடல், பாடல், ஓவியம் வரைதல், கவிதை எழுதுதல் அப்படின்னு அவங்கவுங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்துக்கிட்டு வெறும் கலைப்படைப்பு திறனை மட்டுமே வெளிப்படுத்தணும். நடனம் ஆடுவது, பாட்டு பாடுவது, அதுக்கான மைதானம் ஒவ்வொரு தெருவுலையும் 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். ஒரு தெருவில்
ஒரு வீட்டில் 16 பேர்னா 10 வீட்டில் 160 பேர் இருப்பாங்க. அப்படின்னா 160 பேருக்கு ஒரு 2 ஏக்கர் மைதானத்தில் வந்து உட்காந்து அவங்க கதை பேசுகிறது, பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, ஓவியம் வரைகிறது, கவிதை எழுதுவது, சிற்பம் அடிப்பது, இது போன்று கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்த வேண்டும். வேறு எதையும் அவங்க செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை தான் செய்யணும். அப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க. எல்லோரும் அதை விட்டு வெளியில் வந்து அப்புறம் வீட்டுக்கு கூட போயிடலாம். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு 5 நாள் அவங்களுக்கு நடக்கும். இது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை முறை இருக்கும். அப்படிங்கும்போது வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, வாரத்தில் 2 நாள் கூட விடுமுறை விடலாம், அல்லது ஒரு நாள் கூட விடுமுறை விடலாம். அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் மணி அடிக்க மாட்டாங்க. விவசாய நிலத்துக்கு மட்டும் ஒரு மணி அடிப்பாங்க. ஆனால் டெய்லி விவசாயங்கிறத பண்ணணும். ஏன்னா டெய்லி சாப்பிட்ணும்ல. அதனால் விவசாயங்கிறதுக்கு மட்டும் மணி அடிப்பாங்க. காலைல 7 மணிலேருந்து 10 மணிக்கு, 7 மணிக்கு ஒரு மணி, 10 மணிக்கு ஒரு மணி. 7 மணிக்கு உள்ளே போயிடணும் விவசாய நிலத்துக்குள்ளே, 10 மணி ஆனால் விவசாய நிலத்தை விட்டு வெளியே வந்துடணும். இந்த மணி மட்டும் தான். அதுக்கப்புறம் மணி அடிக்க மாட்டாங்க. வாரத்தில் 2 நாள் விடுமுறை. அப்போ விடுமுறை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ விருப்பம் போல் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த விடுமுறை தினங்களில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ விளையாடலாம், ஆடலாம், வீட்டில் படுத்து கிடக்கலாம். உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, கம்பல் பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் அவங்க விடுமுறை என்பது இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையே கொஞ்சம் கடினமானது தான். இந்த மாதிரி விவசாய நிலத்துக்கு போகணும், ஆடணும், பாடணும், திட்டமிட்டு ஒரு வாழ்க்கை வாழணும். இது வந்து பிற உயிரினங்களோட வாழ்க்கை முறை மாதிரி கிடையாது. செயற்கையானதுனால கொஞ்சம் கஷ்டம். அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மணி அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது சரி, அது வந்து செயற்கையானது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவே அது 2 நாள், வாரத்தில் 2 நாள் விடுமுறைங்கிறது சனி ஞாயிறு அப்படின்னு தொடர்ச்சியாக விடாமல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை, இந்த 2 நாள், வியாழக்கிழமை ஒரு விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை, அப்படி கூட விடலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு 3 நாள் வேலை பார்த்தமா இருக்கும், உடனே ஒரு விடுமுறை. அப்புறம் ஒரு 3 நாள் வேலை பார்த்தமா இருக்கும், அப்புறம் உடனே ஒரு விடுமுறை தினம் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு விடுமுறை தினங்கிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக அங்கேயும் இருக்கும். அப்போ தான் நம்ம வாழ்க்கைங்கிறது ஏன் இந்த விடுமுறை தினம்னா ஏன் வருது அது அவங்க புரிஞ்சுப்பாங்க. விடுமுறைங்கிறது ஏன், நம்ம வாழ்கிற வாழ்க்கை செயற்கையானது, மனுஷங்களாகிய நாம் யார் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க யாரோ நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் மனித நிலையில் முழுமையடைஞ்சவர் சொன்னார், இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம அப்படி கிடையாது. அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு காரணம் தெரியும். காரணம் தெரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி வாழ்கிறோம், ஏன் இந்த மாதிரி லீவ் விடுறாங்க, ஏன் இந்த விடுமுறைலாம் ஏன் வருது, ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை செயற்கையானது. அதனால் அதுலேருந்து விடுவிக்கிற ஒரு முறை தான் விடுமுறை. அந்த விடுமுறை தினங்களில் நம்ம இயற்கையாக நம்ம விருப்பப்படி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்காக என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது. அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நீ தூங்கினா தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணு, போய் ஆடினா ஆடு, பாடுனா பாடு, விளையாடினா விளையாடு, இல்லை வீட்டிலே படுத்து தூங்குனா தூங்கு, இல்லை மனைவியோட எப்போ பண்ணால் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் நீ பண்ணிகிட்டு இரு, கணவனுடைய மனைவியோட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு கடை, என்ன வேணாலும் பண்ணிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் விடுமுறை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலும் விடுமுறை என்பது தேவையாக, அதான் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை. இயற்கையோடு 2040 அப்புறம் நம்ம மனுஷங்க வாழப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை என்று தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும்.